அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் கபரில் வேதனை செய்யப்படும் 10 நபர்கள் என்று அல் குர்ஆனும் ஹதீஸும் கூறுகிறது. அல் குர்ஆனை புறக்கணித்தவர்கள், கடமையான தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கியவர்கள், பொய் பேசுபவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள், வட்டி வாங்குபவர்கள், வட்டி கொடுப்பவர்கள், மார்க்க கடமைகளை புறக்கணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பவர்கள், மார்க்கத்தில் கையாடல் செய்யக்கூடியவர்கள், கடனுடன் மரணிப்பவர்கள், புறம் பேசுபவர்கள் மற்றும் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாதவர்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் கூறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகம் கபருடைய வேதனையை கொண்டு சோதிக்கப்படும், கபருடைய வேதனையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய நாடுகின்றேன். நான் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் எந்த ஒரு ஜனாசாவையும் கபரில் அடக்கம் செய்ய மாட்டீர்கள், கபரில் அருகில் கூட கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்று கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, கபரின் வாழ்க்கையை நினைத்து நாம் மனம் கலங்குவோம். அந்த மன்னரின் வாழ்க்கையை, அந்த உற்றார் உறவினர்கள் இல்லாத அந்த தனிமையின் வாழ்க்கையை, அந்த இருளின் வாழ்க்கையை நினைத்து நம் உள்ளமெல்லாம் நடுங்கி நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு துவா கேட்போம். யா அல்லாஹ், கபரின் வேதனையை விட்டு எங்களை காத்தல் புரிவாயாக என்று அதிகமாக துவா செய்வோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் துவாக்களை ஏற்று கபரின் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து நம் கபரை வெளிச்சமாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.